தமிழ்நாட்டில் வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய தாயுமானவர் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் சென்று அவர் வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய தாயுமானவர் என்னும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் தொடங்கி வைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது சென்னை தண்டையார்பேட்டை கோபால் நகரில் தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்கள் இல்லத்திற்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கி தற்போது இந்த திட்டத்தை முதலமைச்சர்கள் துவங்கி வைக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்குகிற திட்டம் அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று முதல் இந்த திட்டமானது தமிழகம் முழுக்க செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 71 வயதிற்கு மேற்பட்ட 20,42,657 மூத்த குடிமக்களுக்கும் 1,27,797 மாற்றுத்திறனாளிகள் என ஒட்டுமொத்தமாக 21,70,464 பேருக்கும் பயனிடும் விதமாக இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தாய்மானவர் திட்டம் தொடங்க வைக்கப்பட்டுள்ள குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தனது பக்கத்தில் கூட பெருமிதத்தோடு தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே வயது முதிர்ந்தோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி ரேஷன் கடைகளில் வரிசையில் நின்று பொருள் வாங்குவது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையாக தொடர்ச்சியாக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பல நேரங்கள் வரிசையில் நின்று பொருட்களை வாங்கிவிட்டு அவர்கள் வீட்டுக்கு வருவதும் சிரமமாக இருக்கிறது என்று உள்ளிட்ட குறித்தும் ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் முதலமைச்சருக்கு வேண்டுதலாக வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த திட்டம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் துவக்கி வைக்கிறார். இது மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க அனைத்து இடங்களிலும் இந்த திட்டமானது இன்று முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமானது இன்று மட்டும் 70 வயதுக்கு மேற்பட்ட 20,12,657 மூத்த குடிமக்களுக்கும் அதே போல 1,27,997 மாற்றுத்திறனாளிகள் என ஒட்டுமொத்தமாக 21,29,454 பேருக்கு முதற்கட்டமாக இத்திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தகுந்த திட்டமாகும். ஏற்கனவே வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் கடையில் வரிசையில் இருந்து பொருட்களை வாங்க முடியாத ஒரு சூழல் இருந்த நிலையில் தமிழக அரசுக்கு வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த திட்டம் இன்று முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது இந்த திட்டத்தை சென்னையில் துவங்கி வைக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.